எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பிஃபோர் தட் சேவ் திஸ் வீடியோ. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் மில்க் ரெடி பண்ணுறக்காக மில்க் அண்ட் வினிகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தென் ஒரு பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா கர்டு, வாட்டரே இல்லாமல் கர்டு மட்டும் எடுத்துகிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்க் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் விஸ்க் ஆர் பிளெண்டர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஆயில் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் போர் பண்ணி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டின்னு ட்ரே எதில் வேணாலும் இது பேக் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெடி டு சர்வில் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். ஃபார் டெக்கரேஷன் நான் வந்து கேஷ்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 160 டிகிரி 50 மினிட்ஸில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கியூவர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளீன் அவுட்டாக வரணும். க்ரம்ஸே இல்லாமல் வந்தால் தான் நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அண்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போடுங்க. நம்ம லொக்கேஷன் கோயம்புத்தூரில் இருக்குது. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ரௌனி அண்ட் பிளாண்டிஸ் ஷிப் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.